வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ்ல இருக்க 2 BHK அண்ட் 3 BHK தான் உங்களுக்காக சேல்ஸ்க்கு எடுத்துட்டு வந்திருக்கும். எக்ஸாக்டா எந்த லொகேஷன்ல அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபேவரட்டான ஈஸ்ட் தாம்பரம் சேலையூர் லொகேஷன்ல தாங்க அமைஞ்சிருக்கு. கரெக்டா பாத்தீங்கன்னா உங்க IAF ரோட்ல தாங்க இந்த அபார்ட்மெண்ட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்னொரு வழி பாத்தீங்கன்னா நம்ம தாம்பரம் டு வேளச்சேரி போற ரோட்ல சேலையூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அப்படியே ஆப்போசிட் ரோட் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இந்த அபார்ட்மெண்ட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த அபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு CMD அப்ரூவ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. டோட்டலா சில்ட் +3ல உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு 8 யூனிட் தாங்க உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு ஃப்ளோருக்கு 3 வீடு, செகண்ட் ஃப்ளோர்லயே 3 வீடு, அதே மாதிரி தேர்ட் ஃப்ளோர்ல 2 வீடு ஃபுல்லா 3 BHKவா நல்லா பெரிய சைஸ்ல உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கோங்க யாருன்னு பாத்தீங்கன்னா MC பில்டர்ஸ். இப்ப ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். முக்கியமான விஷயம், யாருக்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இதான் நம்ம சேனல் உங்களுக்கு பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்காகயாவது நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிருங்க. இந்த அபார்ட்மெண்டோட பெரிய ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா தாம்பரம் டு வேளச்சேரி போற ரோட்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 1.5 கிலோமீட்டர் தாங்க உங்களுக்கு மெயினா அமைஞ்சிருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வர வழியில ஃபுல்லாவே ரெசிடென்சியல் லொகேஷன் தான். வில்லாஸ் அண்ட் அபார்ட்மெண்ட் ஃபுல்லாவே உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதான் நம்ம உள்ள வர வழி. அது மட்டும் இல்லை, இந்த அபார்ட்மெண்ட்டை தாண்டி பாத்தீங்கன்னா பின்னாடி பேக் சைட்ல ஃபுல்லாவே உங்களுக்கு ரெசிடென்ஷியலாக தாங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா இந்த ரோடு எப்பவுமே உங்களுக்கு ஆக்சசபிளாகவே தான் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி பக்கத்தில் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நமக்கு தாம்பரம் அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்ல MCC காலேஜ் அமைஞ்சிருக்கு. அப்படியே நீங்கள் தாண்டி வந்தீங்கன்னா சேலையூர் ரைட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆல்ஃபா ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. சேலையூர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரத் யூனிவர்சிட்டி, பாரத் லா காலேஜ், பாரத் மெடிக்கல் காலேஜ், அதே மாதிரி ஜியான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், மப்பேட் லொக்கேஷனில் ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. ஸோ ஆக்சசிபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா தாம்பரம் டு வேளச்சேரி ரோடு கனெக்டிவிட்டியும் ஈஸி ஆக்சஸ் தான். இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து ஈஸ்டர்ன் பைபாஸோட பெருங்குளத்தூர்லேருந்து சிறுசேரி கனெக்டிவிட்டி பண்ணுற ஈஸ்டர்ன் பைபாஸும் ஈஸி ஆக்சசிபிளாக தாங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க அபார்ட்மெண்ட் பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஏரியா லொக்கேஷன் வந்து ஆர்ச் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, அபார்ட்மெண்ட்டுக்கு செக்யூரிட்டி ஏரியா வந்து செப்பரேட்டாக செக்யூரிட்டி ரூமும் இவங்க ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதாங்க இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போகிற டிரைவ் ஏரியா, கார் டிரைவ் ஏரியா இந்த லொக்கேஷன் தான். ஸோ டிரைவ் ஏரியாவில் உங்களுக்கு கார் பார்க்கிங் கீழே எல்லா வீட்டுக்குமே அந்த 8 வீட்டுக்குமே உங்களுக்கு கார் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் ஒரு காமன் டாய்லெட்டும் உங்களுக்கு கார் பார்க்கிங்கில் போட்டு கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியாவில் வந்து நமக்கு CCTV வச்சு கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இப்போ நிறைய பேர் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் வாங்க ஆரம்பிச்சாச்சு. எலக்ட்ரிக்கல் சார்ஜர் பாயிண்ட் உங்களுக்கு போட்டு தரதா சொல்லியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து நமக்கு தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன கண்டிஷனில் இருக்குது நம்ம அப்படியே போய் பார்ப்போம் வாங்க. லிஃப்டோட ஒர்க் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 10% தான் ஒர்க் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, லிஃப்ட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டெப்ஸ் வந்து 3 ஃப்ளோருக்குமே ஸ்டெப்ஸ் இந்த லைன்லேருந்தே கொடுத்துருக்காங்க. நம்ம டெரஸ் வரைக்கும் ஸ்டெப்ஸ் போயிடலாம். அதேமாதிரி EB பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு எங்கே எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து EB பாக்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஃபுல்லாகவே எல்லா வீட்டுக்குமே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க 3 BHK வீடு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே நம்ம மேலே போகலாம் வாங்க. ஸோ நம்ம ஸ்டெப்ஸ் மேலே ஏறி வரும்போது இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்டில் வச்சு கொடுத்துருவாங்க. ஒர்க் வந்து ப்ராசஸில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லிஃப்ட்லேருந்து இறங்கி வந்தோடனே நல்லா ஸ்பேஷியஸான ஒரு லாபி கொடுத்துருக்காங்க. அதை விட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு 3 வீடு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடும் எதிர் வாசலே கிடையாது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நம்ம வென்டிலேஷனுக்கு நமக்கு பக்காவாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க வீடு பார்த்தீங்கன்னா நான் 3 BHK ஆல்ரெடி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த வீடு தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா நமக்கு நார்த் ஃபேசிங்ல தாங்க அமைஞ்சிருக்கு. ஸோ நமக்கு ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு தீக்கூட் டோர் தாங்க போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸான ஹால். ஸோ இந்த வீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1348 ஸ்கொயர் ஃபீட்டும் UDS வந்து 570 ஸ்கொயர் ஃபீட் வந்து UDS கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட் செட்டப் வந்து பக்காவாக நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எனக்கு அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு UPVC விண்டோ சேஃப்டி கிரில் கேட் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் அப்படியே இந்த ஹால்ல இருந்து பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் என்ட்ரி ஆனோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் UPVC விண்டோ சேஃப்டி கிரில் ப்ளஸ் மஸ்கிட்டோ நெட்டோட நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அதேமாரி லேஃப்ட் செல்ஃப் ஃபுல்லாகவே இன்டீரியர் நமக்கு வந்து சூப்பராக கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம்லேருந்து அப்படியே வெளியே போகும்போது நமக்கு இந்த கார்னரில் ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. அதேமாரி ஃபர்ஸ்ட் காமன் பாத் இந்த ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து பிராண்டட் மெட்டீரியல் தாங்க இவங்க உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாங்க. ஒரு 9 ஃபீட் வரைக்கும் டைல்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க.
ஸோ அதில் இருந்து அப்படியே கிச்சன் உள்ள என்ட்ரி ஆகும். ஸோ கிச்சன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேசியஸான கிச்சன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் மாடுலர் கிச்சனில் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி வென்டிலேஷனுக்கு யூபிவிசி விண்டோ சேஃப்டி கில்லோட கொடுத்துருக்காங்க. மேலே எக்ஸாஸ்ட் பண்ண வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே இன்டீரியரில் கவர் பண்ணதுனால பார்க்கறதுக்கு ஒரு லுக்காகவே இருக்குது. சிங்க் லொக்கேஷன் வந்து இந்த ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு பேரிவேரில் தான் போட்டு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து கிளாஸ் டைப்பில் நமக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காது. அதனால் பார்க்கறதுக்கு ஒரு டிசைனாகவே உங்களுக்கு இருக்குது. ஸோ கிச்சனுக்கு வெளியிலே பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி ப்ரொவிஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பால்கனி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் நமக்கு வந்து ஒரு வாஷிங் மிஷினுக்கான பாயிண்ட் செட்டப் கொடுத்துட்டாங்க. நம்ம மெட்டீரியல் வைக்கிறதுக்கு இன்டீரியரில் டோர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்கு வந்து கிரில் கேட் இவங்களே உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நியர்பையாகவே தாங்க அமைஞ்சிருக்கு. அதுலேருந்து வந்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரில் நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இன்டீரியரில் கவர் பண்ணிருக்க கபோர்ட் கலர்ஸ் எல்லாமே சூப்பராகவே செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வர காலத்தில் எல்லாமே வீடு எம்டியாக கொடுக்கறதுக்கும் இன்டீரியரோட கலர் காம்பினேஷன் செலக்ட் பண்ணுறது தாங்க இன்னொரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச் பாத்ரூம் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 9 ஃபீட்டுக்கு டைல்ஸ் போட்டாங்க. மெட்டீரியல் ஃபுல்லாகவே சேம் பேர்வேர் மெட்டீரியல் தாங்க உங்களுக்கு இவங்க அமைச்சு கொடுப்பாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம் போகலாம். மெயின் ரோடுக்கு அப்படியே பக்கத்திலே தான் நமக்கு தேர்ட் பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரி ஆகும்போது அப்படியே ரைட் சைடில் ஒரு அட்டாச் பாத்ரூம் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சேம் அதே 9 ஃபீட்டுக்கு ஃபுல்லாக டைல்ஸ் போட்டாங்க. மெட்டீரியல் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பேர்வேர் மெட்டீரியல் தான் உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த பெட்ரூமும் ஓரளவுக்கு நமக்கு ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூமில் என்ட்ரி ஆனவுடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு யூபிவிசி விண்டோ சேஃப்டி கீழ் கொடுத்துட்டாங்க. இன்டீரியரில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு லேடிஸ்க்கு தேவையான கபோர்டும் இவங்க வந்து ட்ரெஸ்ஸிங் கபோர்டும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூமோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பால்கனி நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ பால்கனி சேஃப்டிக்கு உண்டான சேஃப்டி கிரில் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. பால்கனி நல்லா ஸ்பேஷியஸான பால்கனி தாங்க நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம், நம்ம டெரஸில் போயிட்டு இவங்க டெரஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை போய் பார்ப்போம் வாங்க. டெரஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. ஸோ 2 வீடு 3 BHK சொல்லியிருந்தேன்ல மேலே 3rd ஃப்ளோரில். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் டெரஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த வீடு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வீடு, ஒரு பெரிய வீடு பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்படுறீங்கன்னா அந்த வீடு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. அப்படியே மேலே போகலாம் வாங்க. டெரஸ் மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூலிங் ரூஃப் டைல்ஸ் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டேங்க் பொறுத்த வரைக்கும் ஆர்சிசி டேங்க் தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் லாஸ்ட்டாகவே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஃபுல் ரெசிடென்ஷியல் லொக்கேஷனுக்கு நடுவில் தான் இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்குன்னு. இந்த பக்கம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரத் லா காலேஜ், பாரத் யூனிவர்சிட்டி, மெடிக்கல் காலேஜ் எல்லாமே இந்த சைடில் தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நம்ம ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னல தாம்பரம் டு வேளச்சேரி மெயின் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்னு அது இந்த சைடில் தாங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த அப்பார்ட்மெண்ட் பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1051 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1660 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் 2 BHK அண்ட் 3 BHK உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 7100 ரூபாய் உங்களுக்கு கோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன், இன்டீரியர் அண்ட் அதர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களே உங்களுக்கு 80 to 90% இருக்கும் பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தாம்பரம் லொக்கேஷனில் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில், அதுவும் சேலையூர் இந்த மாதிரி IAF ரோட்டில் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் வீடு பர்ச்சேஸ் பண்ணணும்னு தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அப்பார்ட்மெண்ட் சூட்டபுளாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.